வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழித்து ஒரு 2 மாதம் இருக்கும் கழித்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4:30க்கு எந்திரிச்சிட்டு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். நிலைவாசலுக்கு குலதெய்வத்துக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், அப்படியே காலையில் எழுந்திரிச்சி வந்த உடனே வந்து வாசலை கூட்டி விட்டுட்டு அப்படியே வந்து எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விநாயகரை பக்கம் நல்லா ஒரு தண்ணீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு நிலைவாசல்லையும் தண்ணி தெளிக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி வாசலை தெளித்து கோலம் போட்டு தீபம் வச்சு ஒரு குட்டி பூஜை பண்ணுறது மனசுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் எப்போயுமே ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். மார்கழி மாதம் ஃபுல்லாகவே பண்ணேன். இந்த ஒரு 2 மாதமாக அப்படியே விட்டுட்டேனா, அதே ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமாகவே இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் என்னை 4:30 மணிக்கு எழுப்பிவிட்டார். அதனால் வந்து 4:30 மணிக்கு எழுந்திரிச்சனால சரி பிரம்ம முகூர்த்த பூஜை இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலத்தில் எழுந்திரிச்சு அப்படியே வந்து தண்ணீர் வந்து வாசலில் வந்து தெளிக்கிறேன். மொபைல் ஸ்டாண்டெலாம் வந்து ஃபிட் பண்ணலை. நான் கையிலேயே தான் மொபைலை பிடிச்சிட்டு அப்படியே வந்து தண்ணி தெளிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் வந்து அப்படியே வந்து தண்ணி நல்லா தெளித்து விட்டாச்சு. சரிங்களா? காலையில் எழுந்திரிச்சு அந்த வாசலில் தண்ணி தெளித்து அதை வந்து இந்த மாதிரி நல்லா அலசி விட்டுட்டு அப்புறம் கோலம் போடும்போது பார்க்குறக்கே ரொம்ப நமக்கே ஒரு நல்ல அந்த நாளே ஒரு ஃப்ரெஷ்ஷான நாளாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்து எந்திரிச்சு பாருங்கப்பா, ஒரு 4:30 மணி டு ஒரு 5:30 மணி வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கும். 4 மணிக்கு கூட எந்திரிக்கலாம். நான் வந்து அப்புறம் வந்து பார்த்தா கோலப்பொடி இல்லை, கவலையாக போயிடுச்சு. மறந்துட்டேன் கோலப்பொடி வாங்குறதுக்கு. அப்புறம் இன்றைக்கி கோலம் போட்டே ஆகணும், தீபம் ஏற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் கோலப்பொடி இருந்துச்சு. சரின்னு சொல்லி மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். கோலப்பொடி இல்லைங்கிறதே மறந்துட்டேன். வாங்கி வச்சுருப்பேன், மறந்துட்டேன். அப்புறம் வந்து அந்த எல்லோ கலர் பொடியை வச்சு ஒரு கோலம் போட்டாச்சு. சரிங்களா? வாசலில் கோலம் இருந்தால் தான் அந்த நாள் வந்து நல்லா போகும். எனக்கு வந்து அப்படி தான் தோணும். அதனால் அதுவும் நம்ம இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை வேறு பண்ண போகிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக கோலம் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் கோலப்பொடியிலே வந்து நான் ஒரு குட்டி கோலம், சிம்பிளான கோலம் தான் போட்டேன். எதுவும் வந்து வரைஞ்செல்லாம் இன்றைக்கி கோலம் போடலை. சும்மா சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? எனக்கு கோலப்பொடி இல்லைங்கிறதே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, வெள்ளை கோலப்பொடி இல்லைங்கிறதே. அதனால் சரி வெறும் வாசலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மஞ்சள் கலர்லேயே கோலம் போட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. மங்களகரமாக மஞ்சள் கலரில் ஆரம்பிச்சிருக்கோம் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. இனிமேல் டெய்லியுமே நான் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலான்னு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அப்படி பண்ணணுன்னா அதனோட பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. சரிங்களா? நான் வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை ஒரு 3 மாதம் தொடர்ந்து பண்ணேன். எனக்கு எல்லாமே நல்ல விஷயங்களே தான் நடந்திருக்கு. அதனால் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து ஒரு மேக்னெட்டு பவர் இருக்குது. சரிங்களா? நம்ம கேட்குறத வந்து அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு தருவாங்க. அது வந்து உண்மை தான். சரிங்களா? ஆனால் நம்ம வந்து சோம்பேறி இல்லாமல் இந்த மாதிரி எந்திரிச்சு 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி வாசல் தெளித்து நிலைவாசல் நம்ம குலதெய்வம் பிடிமண்ணை மாட்டி வச்சுப்போம் நிலைவாசலில். அவங்களுக்கு 2 பக்கமும் 2 தீபம் ஏற்றிட்டு ஒரே ஒரு சாம்பிராணி பொருத்தி அப்படியே நிலைவாசலை காட்டினாலே அவ்வளோ ஒரு நம்ம குலதெய்வமும் வந்து ஒரு சந்தோஷப்படுவாங்க. நம்ம வந்து காலையிலே வந்து குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன குலதெய்வமோ அவங்க பேர் சொல்லி நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கம்மா அப்படி சொல்லி அழைக்கிற மாதிரி அழைச்சி அப்புறம் வந்து துளசி மாடத்துக்கும் ஒரு குட்டி தீபம் போட்டு ஒரு குட்டி கோலம் போட்டு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா வெள்ளை கோலப்பொடி இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, மஞ்சள் கலர் கோலப்பொடி நல்லா மங்களகரமாக தான் இருக்குது. தாமரை ஒரு சிம்பிளாக போட்டுவிட்டேன். அப்புறம் எல்லோரும் கோடு போட்டு தான் நான் கோலம் போடுவாங்க. நான் வந்து கோலத்தை போட்டு கடைசியாக தான் கோடு போடுவேன்ப்பா. அது என்னன்னு தெரில. அந்த பழக்கத்தை மாற்றணும். அது ரொம்ப கெட்ட பழக்கம். ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு தான் கோலம் போட ஆரம்பிக்கணும். எனக்கே தெரியும், ஆனாலும் அப்படி தான் பண்ணேன். வாங்க பக்கத்து கம்பெனியில் போய் பூ பறிச்சிட்டு வரலாம். அதெல்லாம் பூ எல்லாமே மொட்டாக தான் இருக்கிறாங்க. காலையில் வெயில் வந்த பிறகு தான் விரிவாங்க. பரவாயில்லை, நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறோம். கண்டிப்பாக பூக்கள் வந்து 2 பூக்களாவது இருந்தால் ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். பூக்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் தான் நமக்காகவே வச்ச மரமாச்சே. அதனால் போய் வந்து பூக்களை வந்து பறிச்சுக்கிறேன். சரிங்களா?
காலையில் இந்த மாதிரி பூக்களை பார்க்குறதே மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் தானே. இன்றைக்கி இந்த பூக்கள் நம்ம கையில் வந்திருக்காங்க, இன்றைக்கி நமக்காக பூத்து நம்ம தெய்வத்துக்காக நல்ல விஷயத்துக்காக இந்த பூக்கள் இன்றைக்கி பயன்படுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது சரிங்களா. அப்புறம் பாருங்கள் துளசி மாடத்துக்கு அம்மனுக்கு ஒரு 2 பூக்கள் வச்சிடலாம் சரிங்களா. பூ இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா வெறும் தீபம் மட்டும் கூட ஏற்றலாம் சரிங்களா. பூ இருந்தால் தான் பூஜை பண்ணணும்லாம் இல்லைப்பா. மன நிறைவாக ஒரே ஒரு தீபம் ஏற்றி ஒரே ஒரு பத்தி பொறுத்தினாலே துளசி அம்மனும் சரி எல்லா தெய்வங்களும் சரி நமக்கு அருள் தருவாங்க. துளசி மாடம் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ரொம்ப நிறையா மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. துளசி அம்மனை நான் கும்பிட்டதுக்கப்புறம் சரிங்களா. நம்ம ஒரு நல்ல ஒரு துளசி மாடம் பெருசாக கொஞ்சம் வாங்கலான் இருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல நேரம் இன்னும் வரவில்லை. வந்த பிறகு கண்டிப்பாக நான் இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய துளசி மாடம் வாங்கி வைக்கணும், வச்சு சாமி கும்பிடணும். இந்த குட்டி துளசி மாடம் இருக்குது, ஆனால் அதில் துளசி அம்மன் நல்லா பெருசாக வளர மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் விநாயகர் வச்சுருக்கேன் அந்த துளசி மாடத்தில். அதனால் இந்த டப்பாவில் தான் வச்சுருக்கேன். பூ தொட்டியில் ஒரு குட்டியான எளிமையான பூஜை பண்ணியாச்சு. பார்க்குறக்கு மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைய நாள் நல்ல பொழுதாக எல்லோருக்கும் அமையட்டும். அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். விநாயகர் அருளோட துளசி அம்மன் அருளோட எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா. அப்படியே துளசி அம்மனுக்கு பூஜை முடிச்சுட்டு அப்படியே நிலைவாசலில் இப்போ நம்ம தீபம் வைக்க போகிறோம் சரிங்களா. குல தெய்வத்தை வேண்டி நினைத்து இந்த தீபத்தை வைக்கிறோம் சரிங்களா. நிலைவாசலில் வைக்கிற தீபம் நம்மளோட குல தெய்வத்துக்கு மட்டும்தான். குலதெய்வம் தான் நம்மளை நிலைவாசலில் நின்று காப்பாங்க, குடும்பத்தையும் சரி எல்லோரையும் சரி சரிங்களா. அதனால் நிலைவாசலில் ஒரு வாரத்தில் ஒரு வாட்டியாவது இல்லை 2 வெள்ளி செவ்வாயாவது இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடுங்க. ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும் சரிங்களா. நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். எனக்கே மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பாருங்கள், அந்த நிலைவாசலில் அந்த 2 பக்கமும் தீபம் எரியறதை பார்க்கும் போது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும். நம்ம எப்படி சொல்ல, நமக்கு குலதெய்வம் இருக்காங்க, இஷ்ட தெய்வம் இருக்காங்க, நம்மளை நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம நிலைவாசலில் அமர்ந்து நம்மளை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் சரிங்களா. அப்படியே ரொம்ப அழகாக இருந்தாங்க. வாசல் பாருங்கள், அப்படியே ஒரு சிம்பிளான பூஜை தான். ஆனால் அந்த கோலத்தில் ஒரு தீபம் வச்சு பாருங்கப்பா, அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி நிலைவாசல் பிடிமண் குலதெய்வத்துக்கு காட்டிடுங்க. கண்டிப்பாக நான் காட்டிடுவேன் சரிங்களா. இந்த மாதிரி தாங்க 2 பக்கம் தீபம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி காட்டினாலே மன நிறைவாக நம்ம ஒரு குட்டி பூஜை பண்ணிட்டோம் சரிங்களா. அந்த நாளே நல்ல நாளாக அமையும். பாருங்கள், வாசல் எவ்வளோ ஒரு மங்களம் நிறைந்த வாசலாக ஒரு அழகாக சூப்பராக இருக்காங்களே. எனக்கு இந்த மாதிரி வாசல் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்படியே காற்றுல அணைஞ்சிருதுப்பா தீபம். அதனால் ஆனால் நிலைவாசலில் அணையவே இல்லை. அவ்வளோ காற்றடிக்குது, ஆனாலும் அணையவே இல்லை பாருங்கள். விநாயகருக்கு பக்கம் வச்சதும் தீபம் அணையவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோலத்தில் வச்சது தான் லைட்டாக அணைஞ்சிச்சு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு நிலைவாசலில் நின்று எரியணும். ஒரு அரை மணி நேரமாவது நிலைவாசலில் தீபம் எரிகிறது ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும். எல்லோரும் முடிஞ்சால் இந்த மாதிரி குலதெய்வத்தை நினச்சி வாரத்தில் 2 நாளாவது தீபம் ஏற்றி வழிபடுங்கப்பா, எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா. அப்புறம் நம்ம தினமுமே இந்த மாதிரி நான் 4 மணிக்கு எந்திரிச்சலான் இருக்கேன். அலாரத்தை இப்போ 5:30 மணிக்கு வச்சுருக்கேன். அதை மாற்றி 4 மணிக்கு வச்சேன்னா எப்படியும் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கினேன்னா ஒரு அரை மணி நேரம் தூங்குவேன். அப்போங்கும்போது 4:30 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சு வந்த உடனே வாசலை தெளித்து கோலம் போடுறதுக்கு எப்படியும் தீபம் வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்போது 5 மணிக்குள்ளே நம்மளோட நிலைவாசல் பூஜை முடிஞ்சிடும். அப்போ 5 to 6 சமையல் வேலை, 6 to 7 வேலைக்கு கிளம்பணும் நம்ம
சரிங்களா. அந்த 1 மணி நேரம். அப்போ 8 மணிக்கு நான் வேலைக்கு போயிடுவேன். அந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் வந்து கரெக்டாக நிலைவாசல் பூஜை கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன். சரிங்களா. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்படியே வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் வீடியோ இருக்குது. அப்படியே கோலம் தீபத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வாங்க போகலாம். பாருங்களேன், வாசலில் தீபம் வச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒரு தீப ஒளி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு தீப ஒளி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா. வாங்க அப்படியே போய் வந்து நம்ம முருகருக்கும் வந்து தீபம் ஏற்றிடலாம். சரிங்களா. 5 மணிக்கே வந்து நான் வந்து முருகருக்கும் வந்து 2 தீபம் வச்சு ஒரு பத்தி காட்டி ஒரு சிம்பிளான பூஜை. ரொம்ப மன நிறைவாக இருந்தாங்க. எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து குலதெய்வத்துக்கு அப்புறம் இஷ்ட தெய்வம். சரிங்களா. எப்பவுமே குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம். சரிங்களா. நமக்காக வந்து பேசுகிற தெய்வம் வந்து குலதெய்வம். இப்போ வந்து இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போய் என் பிள்ளைங்க, என் பசங்க, எங்கள் குடும்பம், என்னோட குலத்தை வந்து காப்பாற்றி கொடுங்க அப்படி சொல்லி நமக்காக வந்து பேசுகிற தெய்வம் தான் குலதெய்வம். சரிங்களா. இஷ்ட தெய்வத்திட்ட போய் பேசுவாங்களாமா. அதனால் குலதெய்வம் மனசு வந்து குளிர்ந்தாதான் நமக்கு வந்து நல்லது நடக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை கும்பிடுங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. சரிங்களா. உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா. அப்படியே வந்து நம்ம போட்டிருந்த கோலத்தில் வந்து ஒரு தீபம் வச்சு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் இந்த இடத்துல பூஜை பண்ணலைப்பா, அப்படியே தான் வச்சுருக்கேன். சும்மா இன்றைக்கி ஒரு தீபம் வச்சு பார்த்தேன். எனக்கு வந்து தீப ஒளி ரொம்ப 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 பிடிக்கும். பார்த்துட்டே இருக்க சொன்னால் கூட நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி எனக்கு தீப ஒளியோட எப்படி சொல்கிறது, தீப ஒளி தான் ஐ லவ் தீபம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு தீப ஒளி அந்த மாதிரி சொல்லலாம். அதனால் சரின்னு சொல்லி ஒரே ஒரு தீபத்தை வச்சு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இடமே பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் நான் பூஜை பண்ணலை. பூஜை ஏதாவது தெய்வத்தை வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ தரேன். சரிங்களா. அப்படியே லைட் ஆஃப் பண்ணி பார்த்தேன், லைட்டு போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த இடமே சூப்பராக இருந்தது. பாருங்கள், அந்த குத்து விளக்குக்கும் அந்த கோலத்துக்கும் அந்த தீபத்துக்கும் அந்த கோபுரத்துக்கும் காலையில் இந்த மாதிரி கோபுர தரிசனம் ரொம்ப மனசுக்கு ஒரு இதமான ஒரு மகிழ்ச்சி தரும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் அந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரட்டான செல்லக்குட்டி. அந்த செடி நான் 2 வருஷமாக வச்சுருக்கேன். ஒரே ஒரு வாட்டி பூவெல்லாம் பூத்தாங்கப்பா. அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல, பூவெல்லாம் பூக்கிறதில்ல. இது வந்து ஏதோ ஒரு பார்க்கில் இருந்து தான் பிடுங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் அந்த செடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவங்க கிச்சனில் போய் சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா. அதனால் சப்பாத்தி வந்து செஞ்சிட்ருக்கேன்ப்பா. எனக்கு வந்து திடீர்னு சப்பாத்தி சாப்பிடணும் போல் தோணிடுச்சு. அதனால் சரி சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்பாத்தி அமுத்துறது நான் வாங்கியிருந்தேன். கிரைண்டர் வாங்கும் போதே வந்து இந்த மாதிரி சப்பாத்தி அமுத்துறது வாங்கியிருந்தேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து வச்சு தேய்ச்சிட்டுலாம் இருக்க தேவையே இல்லை. அதில் மாவு வச்சு இப்படி அமுத்துனா போதும், சப்பாத்தி ரெடி. அந்த மாதிரி ஓரளவு நல்லா பெருசாக தான் இருக்குது. இதை விட பெரிய சைஸ் இருக்குமா என்னன்னு தெரில. நான் கடைக்கு போனப்போ இந்த சைஸ் தான் இருந்துச்சு. அதனால் வந்து 700 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், 700 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதனால் சரி சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. காலையிலேயே கப்பன்னு பசி ஆயிடுச்சு. சரி மாவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் பிணைஞ்சி வச்சுட்டேன்ப்பா. அதனால் வந்து அப்பயே அந்த பிணைஞ்சி வச்ச மாவை அப்பயே எடுத்து உருட்டி அப்படியே ஒரு அமுத்து, ஒரு தோசைக்கல்ல போட வேண்டியது, ஒரு திருப்ப வேண்டியது, சப்பாத்தி ரெடி. பாருங்கள், ஹாட் பாக்ஸில் நிறைய அடிக்கடிக்கு வைக்கிறேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? காலையில் யாருமே சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவீங்க. எனக்கு தான் ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து காலையில் டிஃபன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த சப்பாத்தி தோசையெல்லாம் ஊற்றுனா நம்ம எண்ணெய் ஊற்றுறோம்ல, இனிமேல் தேவையில்லை. நான் வந்து புதுசு வாங்கிட்டேன், ஸ்ப்ரே பாட்டில். சூப்பராக இருக்குது. என்ன விலைன்னு சொல்லி நான் தனி வீடியோ தரேன். சரிங்களா. வாங்கியிருக்கேன், அதை நாளைக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து இன்றைக்கி பழைய மாதிரி இந்த ஸ்பூன்லேயே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன்லேயே எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தாச்சுப்பா. இந்த சப்பாத்தி போடுற வேலை வந்து கொஞ்சம் பெரிய வேலை தான். ஆனால் சப்பாத்தி வந்து செஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ணியிருந்தேன். சரிங்களா. அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் வந்து பூஜைனால்
உருளைக்கிழங்கு குருமா. அப்புறம் வந்து ரொம்ப பசியாயிடுச்சு, நான் வந்து சாப்பிட போகிறேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கிட்டே வந்து சாப்பிடக்கூட டைம் இல்லாமல் அப்படியே நின்று சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். அப்படி எல்லாருக்கும் ஊற்றிக்கிட்டே வந்து எனக்கு பசியாயிரும் அப்படியே வந்து நான் சாப்பிடுவேன். நம்ம சாப்பிடணும்ல, நமக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னங்க பண்ணுறது, சாப்பிடக்கூட எனக்கு டைம் இருக்காது. அதனால் வந்து சரி அப்படியே ஒரு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சப்பாத்தி செய்ய செஞ்சுட்டே இருக்கிறேன் சரிங்களா. உங்கள் வீட்டிலலாம் என்ன டிஃபன்? நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா. நிறைய நண்பர்கள் லாங் வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, லைக் கொடுங்கப்பா கண்டிப்பாக. அப்போ தான்ப்பா அடுத்த வீடியோ போடுறக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணும் சரிங்களா. நான் வந்து சாப்பிட்றேன், நீங்களாம் சாப்பிட்டீங்களா? அப்புறம் அப்படியே சப்பாத்தி சாப்பிட்டு தண்ணியெல்லாம் நிறையா குடிச்சிட்டு அப்படியே வந்து இன்னும் சப்பாத்தி தான்ப்பா செஞ்சிட்ருக்கேன். அப்படியே வந்து அடுத்த விலாகில் பார்க்கலாம். இது போன்ற விலாக் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே